மகிமைப்படுவதாக. இன்றைய நாளிலே யோவான் 12ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம். அல்லாமலும் சியோன் குமார்த்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதி இருக்கிற பிரகாரமாய் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா. இந்த நாள்ல நாம் விசேஷமாய் குருத்தோலை பண்டிகையை ஆசரிக்கிற ஒரு நாளா இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, சியோன் குமார்த்தியே பயப்படாதே, ஏனென்றால் உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், ராஜா ஏன் கழுதை குட்டி மேல வரணும்னு சொல்லி. ஒரு ராஜா குதிரையின் மேல் சென்றால் அவர் யுத்தத்திற்கு செல்கிறார் என்றும், கழுதையின் மேல் சென்றார் அவர் சமாதானத்துக்கு செல்கிறார் என்றும் அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்காக நம்முடைய ராஜா எதற்கு கழுதையின் மேல் வருகிறார் என்றால், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அவர் கழுதையின் மேல் வருகிறார். நமக்காக எல்லாவற்றையும் சரி செய்கிற ராஜாவாய், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று எல்லாரும் ஆர்ப்பரிக்கத்தக்கதாய் அவர் ஒரு கழுதையை தெரிந்து கொண்டு அந்த கழுதையின் மேல் வருகிறார். அந்த கழுதையை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாய் அவர் சீசர்களிடத்திலே சொல்லும் பொழுது, கட்டியிருக்கிற கழுதையை அவிழ்த்து வாருங்கள், அது எனக்கு தேவை என்று சொல்லுகிறார். ஒரு கழுதையின் கட்டை அவிழ்க்கிற கர்த்தர் அந்த கழுதையின் மேல் அவர் வலம் வரும்பொழுது அந்த கழுதைக்கு கிடைக்கிற மரியாதை மிகவும் பெரிய உன்னதமான மரியாதை கிடைக்கிறது. ஆகவேதான் வசனம் இப்படி சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியே பயப்படாதே. ஒரு கழுதையை கர்த்தர் இப்படி பயன்படுத்த முடியும் என்றால், ஒரு கழுதையின் கட்டை கர்த்தர் அவிழ்க்க முடியும் என்றால், ஒரு கழுதைக்கு கர்த்தரால் மரியாதையை செலுத்த வைக்க முடியும் என்று சொன்னால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் சாயலில் படைத்திருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறார்? உன் ராஜா உனக்காய் வருகிறார். ஆகவே ஒரு கழுதைக்கே இத்தனை மகிமையை கொடுக்க அவரால் முடியும் என்று சொன்னால், அவருக்காக அவரை நம்பி அவரை விசுவாசித்து பார்த்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சியோன் குமார்த்தியே, நீ பயப்படாதே, உன் ராஜா வருகிறார். விசுவாசத்தோட ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலுமாய் கூட இந்த குருத்தோலை பண்டிகையை கொண்டாடி ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் பாடுகளை அனுபவிப்பதற்கு முன்பாய் ஆண்டவரே, இந்த வாரம் நீ செய்கிற இந்த குருத்தோலையை ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் கூட ஒரு கழுதை குட்டியை தெரிந்து கொண்டு அதனுடைய கட்டுக்களை அவிழ்த்தீர். அந்த கழுதை குட்டியை ஆண்டவரே உமக்கு வாகனமாய் கர்த்தர் நீர் மாற்றினீர். ஆண்டவரே, உமக்கு கிடைக்க வேண்டிய கனத்தை அந்த கழுதை பெற்றுக்கொள்ளும்படிக்கான கிருபைகளை கொடுத்தீர். இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட ராஜாவாய் நீர் கடந்து வரும்போது சகலத்தையும் மாற்ற உம்மால் முடியும் என்று விசுவாசித்து உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்படியே எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி மகிமைப்படுத்தும்படிக்காய் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.